கோபாலர்களே, கிருஷ்ணன் அரக்கர்களிடமிருந்து பலமுறை தப்பிவிட்டான். ஆனால் எப்போதுமே இப்படி தப்ப முடியும் என சொல்ல முடியாது. நம் குழந்தைகளுக்கு பலமுறை ஆபத்து வந்துவிட்டது. இனியும் நாம் கோகுலத்தில் வசிப்பது நல்லதல்ல. மனிதர்களுக்கு இறைவன் அவ்வப்போது சில எச்சரிக்கைகளை தருவான். அதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நம் செயல்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே நாம் யமுனை நதிக்கரையுள்ள விருந்தாவனத்திற்கு சென்று விடுவோம். அங்கு கோவர்தனம் என்ற மலை இருக்கிறது. அந்த மலையில் நம் பசுக்களுக்கு தேவையான புல் செழித்து கிடக்கிறது. புறப்படுவதற்குரிய ஏற்பாட்டை செய்யுங்கள் என்றார். உபநந்தரின் கருத்தை மக்கள் ஏற்றனர். அவர்கள் பிருந்தாவனத்தை அடைந்தனர். குழந்தைகள் கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் மாடுகளை மேய்க்கும் பயிற்சி அளிக்கப்பட்டது. கோபாலர் இல்ல பிள்ளைகளுக்கு மாடு மேய்க்க கற்றுக் கொடுப்பதுதான் தலையாய பணி. தொழிலில் எதுவுமே கேவலமல்ல. கோபாலர்கள் வசித்த கோகுலம் பிருந்தாவனம் போல செழிப்பான பகுதியான பூமியை இதுவரை பார்த்ததில்லை. கன்றுகளுக்கு போக எஞ்சிய பாலும் நெய்யும் வெண்ணெயுமே அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்வாக வைத்திருந்தது. மாடு மேய்க்கும் சிறுவர்களுக்கு கல்வியறிவு இல்லை. ஆனால் என்ன ஆச்சரியம், ஒவ்வொருவர் வீட்டிலும் செல்வம் கொட்டி கிடந்தது. சிறுவர்கள் எல்லாம் ஏராளமான நகைகளை அணிந்திருப்பார்கள். அவற்றை அணிந்தபடிதான் மேய்ச்சல் நிலங்களுக்கும் செல்வார்கள். கிருஷ்ணரும் பலராமரும் மாடுகளை ஓட்டிக்கொண்டு கோவர்தன மலைக்கு செல்வார்கள். இருவரும் புல்லாங்குழல் இசைத்தபடி இருப்பார்கள். மாடுகளும் மயங்கும். மேய்க்கச் சென்ற மற்ற சிறுவர்களும் அந்த இசையில் மயங்கி கிடப்பார்கள். ஒருமுறை கம்சனால் அனுப்பப்பட்ட வத்சாசுரன் என்பவன் கிருஷ்ணரை கொல்ல வந்தான். அவன் கன்றுக்குட்டியாக உருமாறி கிருஷ்ணர் மேய்த்த கன்றுகளுடன் கலந்து நின்றான். கிருஷ்ணர் அதை அடையாளம் கண்டு கொண்டார். அதன் காலை பிடித்து தூக்கி மரத்தில் அடித்தார். வத்சாசுரன் மடிந்தான். அவனது சுயவடிவை கண்டு அனைவரும் அஞ்சினர். இன்னொரு முறை ஒரு பெரிய வாத்தின் வடிவில் பகாசுரன் என்பவன் கிருஷ்ணரை கொல்ல வந்தான். அதன் அலகுகளை பிளந்து கிருஷ்ணர் கொன்றார். ஒருமுறை அகாசுரன் என்பவன் பிருந்தாவனத்திற்கு வந்தான். அவன் தேவர்களை தன் வலிமையால் மிரட்டுபவன். அவனை கண்டு தேவர்களுக்கு அச்சம். அவர்கள் அமிர்தம் பருகி தங்கள் உயிர் போகாது என்று தெரிந்திருந்தாலும் கூட பயந்த நிலையில் இருந்தனர். அகாசுரன் பூமியில் கிருஷ்ணர் செய்த செயல்களை பார்த்தான்.